ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி பார்க்கலாங்க. பார்க்கோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகிறதுக்கு நான் சொன்னேன்ல போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு. இங்கே லைட்டிங்ஸும் பாருங்கள். டேம் மேலே நம்ம இந்தியன் ஃப்ளாக் அந்த மாடல் பேட்டர்னில் வந்து போட்டிருந்தாங்க. க்ரீனு, ஒயிட்டு, ரெட்டு. நாங்கள் வந்து போகும்போது நடந்தே போயிடலான் இருந்தோம். பார்த்தாவே தெரியுது எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். குட்டீஸ் எல்லாத்தையும் நல்லா சேஃபாக கையாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இடுப்பில் தூக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப க்ரௌடுங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துலேருந்து டூரிஸ்ட் வந்து சுற்றி பார்க்குறக்கு வந்திருந்தாங்க. ஒரே மாதிரி ஐடி கார்டு, கேப்பு, ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு வழியாக கிராஸ் ஆகி ஃபைனலாக வந்து லைட்டிங் டான்ஸ் ஆடுற இடத்துக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு பாட்டுக்கும் தகுந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. பக்கத்தில் போய் உட்காந்து லாஸ்ட் டைம் ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்தப்போ ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்து நாங்கள் பார்த்தோம். இந்த வாட்டி எவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி நிற்கிறோம் அங்கேயே பார்க்குறதுக்கு இடையில, ஏன்னா அவ்வளோ க்ரௌடுங்க. இந்த மாதிரி லீவில் வந்து போனோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் போய் என்ஜாய் பண்ண முடியாது, இல்லைன்னா ஃபஸ்ட்டே போய் இடம் பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி லீவ் வந்து இல்லாதப்போ டைம்லலாம் போனீங்க அப்படின்னா முன்னாடியே போய் உட்காந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு மியூசிக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் போட்டுட்டு லைட்டும் போட்டுட்டு தண்ணியும் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு ஹோல்லேருந்து வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. மியூசிக் வந்து போடக்கூடாது, மியூசிக்கோடு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த பார்க்கில் இருந்த அத்தனை கூட்டமுமே இங்கே தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே லைட் டான்ஸ் ஆடுற இடத்துலையும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ட்ரன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் தாங்க நிறையா கடை இருக்குது. குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அங்கங்கே ஸ்நாக்ஸை வந்து வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து டயர்டாயிருவாங்க, நம்மளுக்குமே டயர்டாயிரும். அங்கங்கே ஒரு சின்ன காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இங்கே டிக்கெட் வாங்குறதுக்கு நாங்கள் வந்துட்டோங்க. போட்டுக்கு லைன் வந்து எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். இன்னும் அந்த டான்ஸ் முடிஞ்சோடனே எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் பாதி டான்ஸ்லேயே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஒரு 9:30 10:30 சொன்னாங்க. அது வரைக்கும் வந்து இது பார்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா காற்றுங்க, சில்லுன்னு காற்று. ஏன்னா இங்கே தண்ணி நிறையா போகுதுல, அந்த தண்ணியில் நிறையா ஃபிஷ் இருந்துச்சுங்க. இப்போ இந்த போட்டில் எல்லோரும் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் டேம் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வாங்க. டேம் முடிச்சுட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு பிளான் மட்டும் போட்டுறாதீங்க. மைசூர் வந்தால் ஃபைனலாக டேம் முடிச்சுட்டு ரூமுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ போகிற மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கேயே வந்து பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா டைம் ஃபுல்லாக அதிலே முடிஞ்சு போயிடும். இதை முடிச்சுட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. வேணால் போகிற வழியில் பேலஸோட லைட்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம். இப்போ பேலஸ்குள்ளே விடுறதில்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே போகலைங்க. திருப்பியும் வந்து என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு போகும்போது 11 o'clock ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தம்பி ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். இந்த நந்தி பார்த்துன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, சாமுண்டி ஹில்ஸ் தாங்க. நிறைய பேர் வர்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சண்டே மார்னிங் வந்து இது நாங்கள் 7 o'clock கிளம்பிட்டோம். ஒரு வீட்டிலேருந்து ஒரு 20-25 kilometers இருக்குங்க. வந்து ஒரு 600 steps ஏறினோடனே வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு நின்ட்டோம். வர்றப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டிலை கையில் கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. நியூவாக வர்றவங்க, ஆல்ரெடி வந்து பழக்கப்பட்டவங்க வந்து ஏறி வந்துடுறாங்க. இது வந்து வியூ பாயிண்ட்டுங்க. வந்து இங்கே உட்காந்துட்டோம் பாருங்கள். எல்லாம் வந்து ஏறி வந்தோடனே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உட்காந்துட்டாங்க. அந்த 600 படிக்கட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, உயரமாக இருந்துச்சு ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் ஒரு 400 படிக்கட்டு வந்து நந்தி ஸ்டாச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 400 படிக்கட்டு வந்து ஸ்மூத்தாக தாங்க போச்சு. நல்லா இருந்துச்சுங்க. அந்த படிக்கட்டு ஏறுற இடத்துல உட்காந்து நிறைய பேர் ட்ராயிங் பண்ணுறாங்க, ஆர்ட் மாதிரி வரைகிறாங்க. அப்புறம் படிக்கட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் பூசி வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஏற்றிட்டே வர்றாங்க. அப்படியே நல்லா குளுன்னு இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. மைசூர் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி வருவேன்னு நான் நினச்சி பார்க்கல. 1000 ஸ்டெப்ஸ் வந்து ஏறி வந்தாச்சு பாருங்கள். இது 1000 ஸ்டெப்ஸ்லேயே போட்டிருக்கு. ஃபைனலாக வந்து டெம்பிளுக்கு வந்தாச்சு. டே 1 வந்து இந்த டெம்பிளுக்கு வந்துட்டு ரிட்டன் போயிட்டோம். சாமி கும்பிட முடியல, நான் அவ்வளோ க்ரௌடுங்க. இயர்லி மார்னிங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. திருப்பி நாங்கள் ரிட்டன் போகும்போது நிறைய கார் லைனாக வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு 2 kilometers வந்து லைன் நிற்குது, அந்தளவுக்கு வந்து கூட்டம்.
ஏர்லி மார்னிங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. நாங்கள் 8 o'clock வந்து மேலே ரீச் ஆகிட்டோம். இது வந்து சாமுண்டி ஹில்ஸில் இருக்கிற டெம்பிளோட கோபுரம். சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதுதான் வந்து உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் வழிங்க. சரி சாமி கும்பிட வேணாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது, அக்கா வாங்க போய் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதாங்க சிவன் டெம்பிள் பக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து வெளியவே நின்று சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே உள்ளேயும் வந்து சிவன் அப்புறம் தாயார்லாம் வந்து இருந்தாங்க. இத்தனை நாள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து மேலே வந்து சாமுண்டி டெம்பிள் மட்டும்தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ தான் வந்து பின்னாடி சிவன் டெம்பிள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். 50 rupees டிக்கெட் வாங்கி சாமி சூப்பராக கும்பிட்டாச்சுங்க. திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். மைசூரில் ஒரு ரூல்ஸ் வந்து என்னென்னா, வண்டி ஓட்டுறவங்களும் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் மறக்காமல் ஹெல்மெட் போடணும். நான் போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.